வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றங்களை ஒப்புக்கொண்ட பத்னி கெகல்பத்ரா வாக்குமூலத்தால் வெளியான அதிர்ச்சி தகவல். அமெரிக்கா விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். தாங்காலையில் மீட்கப்பட்ட போதைப்பொருள் போலீஸ் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு, சர்வதேசத்தில் அதிகரிக்கும் போர் பதற்றம் தொடர்பென விரிவான செய்திகள். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெகல்பத்ர பத்மி கொழும்பு துறைமுக காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் விசாரிக்கப்பட்டார். அதன்படி கண்ணியமுள்ள சஞ்சீவ மற்றும் கம்பகா பஸ்பொட் ஆகியோரை கொலை செய்வதற்கு தாமே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் கம்பகா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சி தொடர்பாகவும் அதிகாரிகள் அவரிடம் விசாரித்துள்ளனர். அதன்போது கம்பகா ஒஸ்மனை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்மிட்டு அவிஸ்கு மற்றும் கமாண்டோ சாலிந்தவின் வேண்டுகோளின் பேரில் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக அவர் கூறியுள்ளார். அதே நேரம் ஹொக்கெயின், ஹெரோயின், ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனிடையே துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தன்னிடமிருந்து அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதமாக இருப்பதாகவும் கெகல்பத்ர பத்மி கூறியுள்ளார். அந்த துப்பாக்கியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது தந்தை கொல்லப்பட்ட பின்னரே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் இணைந்ததாகவும் கெகல்பத்ர பத்மி கூறியுள்ளார். எனினும் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பு பஸ்ஸம் என்ற நபரை கொன்றதாக விசாரணை அதிகாரிகள் கூறினர். இதனிடையே கெகல்பத்ர பத்மியின் கைபேசியை ஆய்வு செய்தபோது பிரபலமான மென்பானம் ஒன்றின் பெயரை குறியீட்டு சொல்லாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த அவர் அந்த மென்பானத்தின் பெயரை கொக்கைன் போதைப்பொருளை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தியதாக கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சற்று முன்னர் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காகவே அவர் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த விஜயத்தின் போது புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் அவர் உரையாற்ற உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்பார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு தலைவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இணைந்து கொள்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையில் சுமார் 70,000 ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்காக அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ள நிலையில் சுகாதார சேவைக்கு 1,900 பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கும் விசேட திட்டம் ஒன்றும் சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். அம்பாறை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கிடையே இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அமைச்சர் தொடர்ந்து தெரிவிக்கையில், அம்பாறை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் என்ற வகையில் இம்மாவட்டத்தின் சுகாதார சேவைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம். சுகாதார சேவையில் குறைபாடுகள் உள்ள போதிலும் அவற்றை கருத்தில் கொள்ளாது நோயாளர்களுக்கான சுகாதார ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர். சுமார் 70,000 ஊழியர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது. அவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் சுகாதார ஊழியர்கள் ஆவர். அத்தோடு இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை கட்டட நிர்மாண பணிகளை எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்வதற்காக மாத்திரம் 45 பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது என தெரிவித்தார். தங்காலையில் நேற்று 3 லாரிகளிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 9,888 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி 3 லாரிகளிலிருந்து 284.94 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 420.976 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்தம்பேட்டமைன் உட்பட மொத்தம் 705.91 கிலோகிராம் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாகனங்களின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களும் கல்கிஸ், மெட்டியாகோடம் மற்றும் எல்பிடி பகுதியில் வைத்து விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் தரப்பு தகவலின்படி இலங்கையில் இதுவரை தரைப்பகுதியில் மீட்கப்பட்ட அதிகளவான போதைப்பொருள் தொகை இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் அறிவித்துள்ளார். அதன்படி ஐரோப்பாவின் வான்வெளியில் அத்துமீறி நுழையும் ரஷ்ய போர் விமானங்களை எதிர்கொள்ள பிரித்தானியா மற்றும் நேட்டோ படைகள் தயாராக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கின் ஐநா பாதுகாப்பு ஆணையகத்திடம் பேசிய அவர், நேட்டோ பிராந்தியத்துக்குள் அனுமதியின்றி நுழையும் ரஷ்ய விமானங்களுக்கு எதிராக தங்கள் ராணுவப்படை உடனடி நடவடிக்கை எடுக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் பொறுப்பற்றதாகவும் அபாயகரமானதாகவும் இருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவின் இத்தகைய நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குலைக்க முயற்சி என்றும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய தொடர் செயல்கள் ரஷ்யா மற்றும் நேட்டோ படைகளுக்கு இடையிலான நேரடி ஆயுத மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.